Reading the pictures we are quite brilliant. So Asia Cup ஈஸியா கப் ஆயிடுச்சு. ஓடி மெதுவா போறது கிங். சிவம் டூபே தான் மோஸ்ட் டேஞ்சரஸ் போலரா இருப்பாரு. அவங்க ஆக்சுவலா டூருக்கு வரும்போது லாக்கர்ல பிரெயின்ஸ் வச்சுட்டு வந்துட்டாங்க. எங்க நம்மள அசிங்கப்படுத்தலாம்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கிரியேட் வராது. கோவம் தலைக்கு இருக்குன்னா எப்படி வரும்? ரொம்ப கஷ்டம். This video is co-sponsored by StrueCred app. StrueCred college students-க்கு 1000 rupees ல இருந்து 15000 rupees வரைக்கும் instant credit கொடுக்கறாங்க. உங்க வீட்ல இருக்க elders-ஓட கன்சல்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நீ கேவலமா பிஹேவ் பண்ணிட்டு நீ கப் கொடுக்கறது நான் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுக்கு உலகத்துக்கு தெரியும். வேர்ல்ட் கப்லயே டாக்கிங் காம்படிஷன் வச்சா நீங்க தான் ஃபர்ஸ்ட் வாய் விட்டார் ரோடத்துல நீங்க எல்லா கப்பும் நீங்க அடிச்சுடுவீங்க. கப்பு போய் கடையில வேணா அவங்க வாங்கலாமே தவிர ஆடி ஜெயிச்சு அவங்களால ஒண்ணுமே பண்ண ஸ்லோ அண்ட் லோவா பிச்சஸ் பிஹேவ் பண்ண போகுதுன்னா இந்த ஸ்குவாட மாத்த வேண்டிய அவசியமே கிடையாது. பாட்டே பாடினேன் திலக் போல வர்மா அப்படின்னு பாட்டே பாடினேன். ஏன்னா திலக் அவ்வளவு பெரிய ஜீனியஸ் காமிச்சார். அப்புறம் திருப்பி இம்ரான் கான் வந்தாருன்னா நீங்க அந்த ஸ்விங் ஆட மாட்டீங்க. டான் பிராட்மன்ல இருந்து கிரிக்கெட் கண்டுபிடிச்சவங்க எல்லாம் கூப்பிட கூடாது. இது ஆடுறது இப்ப இருக்கிற இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். டேக் ஆஃப் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். சோ ஏசியா கப் இனிதே முடிஞ்சிருச்சு. இந்தியா ஆர் த சாம்பியன்ஸ். சோ இது நம்ம ஸ்டார்டிங்லேயே நிறைய பேர் ப்ரிடிக்ட் பண்ணிட்டாங்க இந்தியா தான் சாம்பியனா இருக்க போறாங்க அப்படின்னு. அதுல ஒருத்தர் பாஸ் டீம் கூட ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து இந்தியா தாங்க சாம்பியன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. பாஸ், வெல்கம் டு தி ஷோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோ நீங்க முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி இந்தியா ஆர் த சாம்பியன்ஸ். இந்த ஏசியா கப்ல நிறைய இந்தியாவோட அப்ரோச்சே டிஃப்ரெண்டா இருந்தது. அது நம்ம நோட்டீஸ் பண்ணீங்களா பாஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பவர் பிளேல ஹர்திக் பாண்டியா பும்ரா போட வச்சது, லைக் ஒரே ஒரு பிரைம் ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துட்டு போனது, சோ 3 ஸ்பின்னர் எடுத்துட்டு போனது. சோ இது டிபெண்டிங் அப்பான் யுஏஇனாலயா இல்ல இந்தியா இந்த மாதிரி அப்ரோச் பண்ண போறாங்களா அப்படிங்கிறது? இல்ல, ரீடிங் த பிக்சர்ஸ்ல we are quite brilliant. So ஏசியா கப் ஈஸியா கப் ஆயிடுச்சு. அதனால we clearly know that the ball is holding and coming. இதுல பிச் ஆஃப் த பால் நீங்க போலன்னா ஆட முடியாது. ஹோல்ட் ஆகி வருது. அதுல ஓடி ஒரு உம்ரான் மாலிக் மாதிரியோ பிரெட்லி மாதிரியோ போலிங் போட்டு பிரயோஜனம் இல்ல. ஓடி மெதுவா போறது கிங். நான் முதல் மேட்ச்லயே சொன்னேன் சிவம் டூபே தான் மோஸ்ட் டேஞ்சரஸ் போலரா இருப்பாரு. ஓகே, நேத்தி மேட்சை பொறுத்த வரைக்கும் 75 for no loss அவங்க க்ரூசிங். பட் அப்ப நான் சொன்னேன் 150 தாண்டாது இவங்க டோட்டல் பாருங்க நீங்க அப்படின்னு சொன்னேன். ஆல் தட் we need to do is ஒரு விக்கெட் எடுக்கணும். எத்தா 150 தாண்ட மாட்டாங்க. 300 பேசும். ஓகே பாஸ். இப்போ அதே மாதிரி பவுலிங்ல பாத்தீங்கன்னா இனிஷியலா நமக்கு லைக் பாகிஸ்தானோட பவுலிங் பத்தி பார்த்தோம்னா அவங்க லைக் நிறைய இந்த ப்ரெஷர் சிச்சுவேஷன்ல கேபிடலைஸ் பண்ணலையோ. ஏன்னா ஒரு 4 விக்கெட்ஸ் 74 சம்திங் அது மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படிங்கும் போது அந்த கேபிடலைஸ் பண்ணி லைக் ஒரு டைட் ஓவர்ஸ் போடுறது இல்ல நிறைய அந்த லூஸ் ரன்ஸ் கொடுக்கறதெல்லாம் நிறைய நம்ம பார்த்தோம். ஸோ இதுல பாகிஸ்தான் இந்தியா மாதிரி லைக் கேபிடலைஸ் பண்ணலையா? இல்ல, கேபிடலைஸ் கொஸ்டினே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹரியோட போலிங் போடவே தெரியல யாருக்குமே. அது ஒரு பெரும் ப்ராப்ளம் அவங்களுக்கு. பாவம், அவங்க ஆக்சுவலா டூருக்கு வரும்போது லாக்கர்ல பிரெயின்ஸ் வச்சுட்டு வந்துட்டாங்க. ஏன்னா ஹாரிஸ் ராஃபுக்கு உடம்பு பூரா கோவம் தான் வருது. மூளை யூஸ் பண்றதுக்கு ஸ்கோப்பே கிடையாது. எங்க நம்மள அசிங்கப்படுத்தலாம்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கிரியேட் வராது. கோவம் தலைக்கு இருக்குன்னா எப்படி வரும்? ரொம்ப கஷ்டம். சோ 20/3 ப்ரெஷர் அப்ளை பண்றதுக்கு பதில பயங்கர ரெகக்னைஸ்டு ஸ்பின்னர்ஸ் யாரும் இல்ல. அதை நம்ம ஆன் த கான்ட்ரரி நம்ம பேனிக் ஆகாம ஒரு 6 அடிச்சா அடுத்த 2-3 பால் சிங்கிள்ஸுக்கு போறோம். டெஸ்ட் மேட்ச் மாதிரி திடீர்னு ஓடிஐ ஃபார்மேட்ல ஆடுறோம், திடீர்னு T20 ஃபார்மேட்டுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி திங்கிங் எல்லாம் யாருக்குமே அங்க இல்ல. அதான் ப்ராப்ளம். அதனால அவங்க 2 ஸ்பின்னர் இறங்கி 2 6 அடிச்சோட நார்மல் போலிங் போட மாட்டாங்க. அதனால எங்க இந்தியானாலே சைக்கலாஜிக்கலா அவங்க காலி பாஸ். மேட்ச் உள்ள வரும்போதே காலி. அவங்க டாமினேட் பண்ண ஒரு பீரியட் நோ லாஸ்ல போயிருந்தாங்கல்ல. ஃபர்ஸ்ட் 10 overs டாமினேட் பண்ணாங்க. பட் அதுல பெரிய ரன் ரேட் கிடையாது. இந்தியா மாதிரி டீம் இன்னும் நீங்க 200 தாண்டி ஒரு டார்கெட் கொடுங்க செட் பண்ணணும். நீங்க 80 கொண்டு கொடுத்தீங்கன்னா 10th ஓவர்ல யாராவது ஒருத்தரோ 2 பேரும் அவுட் ஆனீங்கன்னா மீதி இருக்கிற 9 overs அதை மீதி 9 பேர் ஆக்கிபை பண்ணிக்கணும். அந்த மீதி 9 பேர் ஆக்கிபை பண்ணணும்னா அவங்க ஆளுங்க ஒரு ஓவர் ஆனாங்கன்னா இந்த பிட்ச்ல கஷ்டம். ஏன்னா இந்த பிட்ச்ல நீங்க கிராஃப் பண்ணி தள்ளி சிங்கிள்ஸுக்கு ஆடிட்டு நீங்க 4-6க்கு போனீங்கன்னா மாட்டோம். ஸ்ட்ரெயிட்டாவே வந்த முதல் பாலே ஸ்ட்ரோக் அக்ராஸா 2 பக்கமும் ஆட போனீங்கன்னா மாட்டாது. ஏன்னா நீங்க ஃபேஸ் பண்ற போலர் இன்டர்நேஷனல் கிளாஸ். அதனால இவ்வளவு பிரச்சனைகள்ல பேனிக் ஆகி விக்கெட் லூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. விக்கெட் லூஸ் பண்ணாம ஆடினாங்கன்னா ஸ்கோர் 100ல வந்து விக்கெட் லூஸ் பண்ணாலும் பரவாயில்லன்னு அடிக்க போகும்போது எல்லாமே கேட்சா மாட்டிச்சு. catch 22 சிச்சுவேஷன்ல மாட்டினாங்க. லைக் ஹாரிஸ் ராஃபோட அந்த இனிஷியலா பாத்தீங்கன்னா அந்த ஒரு கண்ட்ரோலபிளா போட்டிருந்தாங்க. அப்புறம் அந்த சிவம் டூபேயோட ஸ்ட்ரைக் போடும்போது நல்லா ஸ்பீடா போட்டுட்டு இருந்தாரு. லைக் இந்த விக்கெட்ல ஸ்லோவா போடுறதுதான் ஒரு சென்சிபிளான ஒரு விஷயங்கிறது நிறைய கமெண்டேட்டர்ஸ்மே சொன்னாங்க. ஏன் ஹாரிஸ் ராஃப் அவ்வளவு கோவமா
இதுக்கு இது பச்சையா அப்படியே தெரியுது பாஸ், கண்ணிலே தெரியுது. நாங்க வந்து பால் ஃபுல்லா ஸ்பீடா போட போறேன் அப்படின்னா அவரு ஷோவில் போய் அழகா தட்டி விட்டு 4, 6 அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. சோ இதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. சோ அதே மாதிரி நம்ம நீங்க சொன்ன மாதிரி இந்தியாவுக்கு ஒரு பெரிய டார்கெட் செட் பண்ணணும். நீங்க அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கா. அவங்க எவ்வளவு க்ளோஸா சூப்பரா அழகா அதை வந்து எடுத்துட்டு போனாங்க நம்ம பார்க்க முடிஞ்சது. கடைசியா சூப்பர் ஓவர்ல லைக் பிபி போல சொதப்பிட்டாங்க. பட் இருந்தாலும் அது க்ளோஸா எடுத்துட்டு போன விதம் நல்லா இருந்துச்சு. சோ பாகிஸ்தானோட அந்த ரைவல்ரி இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் அப்படிங்கிறது இனிமே சொல்ல வேணாங்களா பாஸ்? நம்ம அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிடலாம்ல, ரைவல்ரி தான் வேணாம்ப்பா அப்படின்னு. ஆக்சுவலி எல்லாரும் சொல்றாங்க நம்ம ஆடக்கூடாதுன்னு. நானும் அதே தான். நீ வந்து எங்க டூரிஸ்ட கொண்டுட்டு நீ ஏன் காம்பன்சேஷன் கொடுக்காது? நீ கேவலமா பிஹேவ் பண்ணிட்டு நீ கப்பு கொடுக்கறது நான் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுக்கு உலகத்துக்கு தெரியும், ஸ்கிரீன்ல பார்த்தாங்க என்னன்ற எங்க டேலண்ட பார்த்தாங்க போறோம். அதை நானும் ஒத்துக்கிறேன். இப்ப நம்ம ஆடவே மாட்டோம்னு சொன்னா என்ன ப்ராப்ளம்னா, இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் நம்ம ஆட மாட்டோம் சொல்லிட்ட ப்ராப்ளம் கிடையாது. பட் வேர்ல்ட் லெவல்ல எல்லா வேர்ல்ட் நேஷன்ஸும் ஆடும்போது நம்ம ஆட மாட்டோம்னு சொன்னா அப்ப நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும். நீங்க வேற என்ன சொல்ல எப்படி நீங்க வந்து பாகிஸ்தான் ஆடலைன்னா மட்டும் நாங்க ஆல் நேஷன் டோர்னமெண்ட்ஸ் ஆடுவோம் நம்ம எப்படி கண்டிஷன் போட முடியும் சொல்லுங்க? முடியாது. இல்ல நான் கேட்டது அந்த இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் வந்து அந்த பிக் மேட்ச் இந்த மாதிரி சொல்ற விஷயங்கள்லாம் நம்ம தவிர்த்தலாம் இனிமேட்டு. இது ஒரு ஒன்ஸ் அகைன் ஒரு இந்தியா பங்களாதேஷ் மாதிரி தான் இருக்க போகுது இனிமே ஒரு சிச்சுவேஷன்ல அப்படிங்கறதான் எல்லாருமே சொல்றாங்க. அப்படிதான் தெரியுது கூட. சோ அந்த ஒரு ஸ்கில் கேப்ங்கிறதே நமக்கு பெருசாவே இருக்கு பாஸ். சோ அதுதான் நான் மீன் பண்றேன். லைக் அந்த மாதிரி ஒரு விஷயமா நீங்க ஹைப் பண்ணாதீங்க. இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஹைப் பண்ண தேவையில்லை இனிமே அப்படிங்கிறது. ஆமா, லைஃப் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி பண்ணிட்டோம் நம்ம. பிகாஸ் டோட்டலி ஒன் சைட் ஆசமா இருந்தது. ஓஎஸ்எம் ஆயிடுச்சு, ஒன் சைட் மேட்ச் ஆயிடுச்சு. நான் சொல்லி அடிக்கிறோமே, நாங்க சேஸ் பண்ணணுமா அடிக்கிறோம், டிஃபெண்ட் பண்ணணுமா நாங்க ஜெயிச்சு. அபிஷேக் சர்மா ஓபனிங் அச்சத்தான் நீங்க அப்படி புகழ் நீங்க ஆட்டமா ஆண்டீங்க. அவரை மட்டும் உள்ள போட்டோம் பாருங்க, உங்க பேட்டிங் என்ன ஒன்னும் ஆகல. அவர் அடிச்ச போது ஸ்ரீலங்காவோட 200 லட்சம், அவர் அடிக்காத போது 20/3 இருந்து கொண்டு போய் பிரமாதமா திலக் வர்மா பண்ணிட்டாரு. திலக் வர்மா வந்து அவர் சீக்கிரம் அவுட் ஆயிட்டார், அந்த ரன் அவுட்ல அவுட் ஆயிட்டாருன்னா பின்னாடி ரிங்கு சிங் வந்து அடிக்க போறாரு. ரிங்கு சிங் அவுட் ஆனாருன்னா அக்சர் பட்டேல் அடிக்க போறாரு. யாரு வேணா என்ன வேணா உங்களுக்கு அகேன்ஸ்டா பண்ணுவோம். உங்க லெவல் என்ன? வேர்ல்ட் கப்லயே டாக்கிங் காம்படிஷன் வச்சா நீங்க தான் ஃபர்ஸ்ட். வாய் உதார ஓடத்துல நீங்க எல்லா கப்பும் நீங்க அடிச்சுடுவீங்க. இப்ப என்ன போகுது, இன்னைக்கு நாங்க பாகிஸ்தான் கிட்ட இந்த கப்பு வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டோம். ஏன்னா இந்த பிரச்சனைகள்னால தேவையில்லாத நீங்க வார் ரெஃபரன்சஸ் எல்லாம் பண்றீங்க மேட்ச்லயே. இப்படி ஒவ்வொரு டீமுமே உங்களுக்கு பிடிக்காம போச்சுன்னா ஒரு பிளஸ் உங்களுக்கு என்ன தெரியல, பாகிஸ்தானுக்கு எல்லா கப்பும் அவங்கள்ட்டே தான் இருக்கும். ஏன்னா அவங்க அபிஷியல் கொடுத்தா வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு எல்லா கப்பும் அவங்கள்ட்டே இருக்கும். அது ஒரு பெரிய பிளஸ் அவங்களுக்கு. இதை வச்சு சந்தோஷப்படுங்க. கப்பு போய் கடையில வேணா அவங்க வாங்கலாமே தவிர ஆடி ஜெயிச்சு அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியும். அதான் பாஸ், நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க. லைக் இந்தியா வந்து கப்பை ஹோல்ட் பண்ணாமே டயஸ்ல வந்து அவங்க ஜஸ்ட் செலிப்ரேட் தான் பண்ணாங்க. இது வந்து ஒரு புது ட்ரெண்ட் செட்டிங்கா இருக்கும்ல. லைக் அவங்களுக்கு அந்த இது உடன்பாடு இல்லைன்னா நாங்க வந்து டயஸ்ல ஏறி நாங்க செலிப்ரேட் பண்ணிக்கிறோம். ஏன்னா வேர்ல்டுக்கு தெரியும் நாங்க தான் சாம்பியன்ஸ், இந்த கப்பை வச்சு டிசைட் பண்ண போறது இல்ல அப்படின்ட்டாங்க. அதுதான். ஆமா, நீங்க பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கொடுக்கலனாலும் பீப்புளுக்கு என்ன பிடிச்சா என்ன பார்த்து போறாங்க. இந்த அவார்டு கையில காமிச்சாருன்னா என் வேற போறோம் இல்லையே. இல்ல ஒரு பெஸ்ட் கிரிக்கெட்டர் அப்படின்னா நான் ஆடுற கேம், அபிஷேக் சர்மா ஆடுற கேம் நீ என்ன குறை சொன்னாலும் அந்த மாதிரி பிளேயரே இல்லையே. இப்போ இது இந்தியன் கேல், சவுத் இந்தியன் கேல் ஆர் நார்த் இந்தியன் கேல் மாதிரி இருக்கிறது. அதனால அவரை நீங்க வந்து என்ன குறையுமே சொல்ல முடியாது. T20 இப்படிதான் ஆடணுன்றதை கரெக்டா செட் பண்ணிட்டாரு ஸ்டாண்டர்ட். அதனால நீங்க குறை சொல்றதுனாலயோ எங்களுக்கு நீங்க கப்பு கொடுக்காதனால இது எதுவுமே ஆகும். உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணாதனால அந்த நாள் கொண்டாட முடியாது போகுது ஒண்ணும் கிடையாது. உங்க செல்ல நீங்க கொண்டாடி போறீங்க. அதனாலதான் சொல்றேன், ரெசல்யூஷன் எடுக்கணும்னா ஜனவரி 1 எல்லாம் வெயிட் பண்ணாதீங்க. டிசம்பர் 2ஆம் தேதி ரெசல்யூஷன் எடுத்தீங்கன்னா அது ஜனவரி 1. நீங்க டெய்லி உழைக்கணும்னு நினைச்சா டெய்லியே May 1 தான். டெய்லி ஏமாறணும்னு நினைச்சா டெய்லியே April 1 தான். அவ்வளவுதான். சூப்பரா சொன்னீங்க பாஸ். நெக்ஸ்ட் ஒரு விஷயம், லைக் இந்தியன் டீம்ல லைக் சில விஷயங்கள் நம்ம வந்து பேச வேண்டியது இருக்கு. அது ஒரு கன்சர்னிங்காவே இருக்கு அப்படிங்கிறது என்னோட ஒரு அபிப்பிராயம். இது நீங்க தான் சொல்லணும் பாஸ். என்னன்னா இப்போ லைக் சஞ்சு சாம்சன் ஓப்பனிங்ல அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் ஒரு பெர்ஃபெக்ட் பேரா செட் ஆனாங்க. அதுக்கப்புறம் திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா இந்த மாதிரி ஒரு ஆர்டரிங் இருந்துச்சு. சோ இதுக்குனால ஸ்ரேயா சேர் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்லாம் கூட பேசிட்டு இருந்தாங்க. பட் அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல சுமன் கில்ல வந்து ஆட் பண்ணாங்க, வைஸ் கேப்டனாவும் ஆட் பண்ணாங்க. பட் இந்த ஏசியா கப்ல நம்ம சுமன் கில்லோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் லைக் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையோ அப்படிங்கிற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. சோ இது நம்ம ஃபியூச்சர்ல சுமன் கில்க்கு நிறைய ரன் கொடுக்க போறாங்கிறது நல்லா தெரியுது. பட் இது சுமன் கில் எப்படி சரி செய்யணும், அந்த சஞ்சு சாம்சனோட லைக் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, அவர் எங்க ஆட போறாரு, சோ இதெல்லாமே ஒரு கேள்வியா இருக்கு பாஸ். இது உங்களோட ஒப்பீனியன்? இந்த ஒரு பழமொழி இருக்கு, யூ மே பி த கிரேட்டஸ்ட்
பட் ஹூ இஸ் தி லேட்டஸ்ட் ஒன்னு இருக்கு. ஜெய்ஸ்வால் வந்து அபிஷேக் சர்மாவோட பயங்கரமா அடிப்பார், ரீச் இருக்கு, இன்னும் பயங்கரமா அடிப்பார். பட் இன்னைக்கு அபிஷேக் சர்மா கிளிக் ஆயிடுறாரு, அவ்வளவுதான். நாளைக்கு அபிஷேக் சர்மா ஒரு 4 மேட்ச் சரியா ஆகலன்னா ஜெய்ஸ்வால் வருவார், அவர் அடிப்பார். அவர் சரியா திருப்பி அபிஷேக் வருவார். ரிங்கு சிங் இல்லாம இருந்தார், திடீர்னு வந்தார். நேற்று அவர் தான் வின்னிங் ஸ்ட்ரோக் அடிக்கணும்னு இருக்கு. சோ T20 ஃபார்மேட் உள்ளுக்குள்ள வந்துட்டீங்கன்னா ஓப்பன் மைண்டோட ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் உள்ள போற மாதிரி தான். உங்களுக்கு திடீர்னு ஒரு பர்ஃபியூம் தோணும் வாங்குவீங்க, ஷூ தோணும் வாங்குவீங்க, போய் இங்க ஒரு இதுல ஃபுட் கோர்ட்ல போய் சாப்பிடணும் பண்ணுவீங்க. அந்த மாதிரி தான் இதுல ஸ்பெசிபிக்கா நான் இதுதான் பண்ணுவேன் ஒண்ணுமே கிடையாது. நீங்க பிரமாதமா ஃபாஸ்ட் பவுலிங் ஆடுவீங்க, நீங்களும் நானும் பிரமாதமா ஆடுவோம். 2 பேரும் ஓப்பனிங் போறோம். 2 சிவம் டுபே மாதிரி ஒரு ஸ்பின்னரும் வந்தா என்ன சொல்ல போறோம்? சார் 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 இதெல்லாம் மிடில் ஆர்டர் ஆட வேண்டியது சார், நாங்க ஆட மாட்டோம் சொல்லிட்டு வர போறோமா? இல்லையே, எதுவா இருந்தாலும் ரெடி. இந்த 3 ஓவர் இந்த பேட்ஸ்மேன் ஆச்சு இந்த போல ஒண்ணுமே கிடையாது. ஓப்பனிங் போ அப்படின்னா போகணும், மிடில் ஆர்டர் ஆடுன்னு ஆடணும், 2 ஓவர் போடுன்னா பண்ணணும், கீப்பிங் பண்ணுனா பண்ணணும், அம்பையரிங் பண்ணனாலும் பண்ணணும். அந்த ஆட்டிடியூட்ல இருக்கிறவனால தான் சர்வே ஆக முடியும் இதுல. So you can't crib that I was sent lower, I'm comfortable there. It's the same 10 for 4 in 8 balls அப்படின்னா you are as good as an opening bat. நியூ பால் இருக்கும், நீ ஆடி ஆடணும். So இந்த எக்ஸ்கியூஸ்லாம் கிடையாது, எல்லாமே ஆடணும். ஓகே பாஸ். அதான் நம்ம நேற்று சர்ப்ரைஸ் சிவம் தூபே வந்து ஸ்டார்ட் ஆஃப் த ஸ்பெல்லே போட்டதுதான். சோ அப்படிங்கும் போது சிவம் தூபே கேன் அடாப்ட் இன் எனி சிச்சுவேஷன் தெரியுது. இது நான் இன்னொரு விஷயமாவும் கேட்கறேன் பாஸ், லைக் இது சிஎஸ்கேக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? லைக் சிஎஸ்கே இதை மைண்ட் பண்ணுவாங்களா? சிவம் தூபே கேன் பவுல் 2 ஓவர்ஸ்னா சோ அவங்க அந்த ஃபாரின் ஆல்ரவுண்டர்ஸ் தேடுறது அப்படிங்கறதெல்லாம் விட்டுட்டு சரி சிவம் தூபேவை ஃபீல்டிங்ஸ் மட்டும் கரெக்டா செட் பண்ணிட்டு அவருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சிஎஸ்கே. But it depends on the pitch condition, தலைவா. ஏன்னா பிட்ச் வந்து பால் ஹோல்ட் ஆகி வருதுன்னா கேரம் பிட்ச்னு, கேரம் போர்ட்ல வந்து லைட்ஸ் இருக்கும்போது ஸ்மூத்தா இருந்துச்சு, பவுடர் போட்டுட்டு ஸ்கேட்டிங் மாதிரி போகும் ஸ்ட்ரைக்கர். பட் ஒன்ஸ் மாய்ஸ்சர் செட் ஆயிடுச்சு வெதர்ல, ஒரு அக்டோபர் நவம்பர் மாசம்னு வச்சுங்க நம்ம ஊர்ல, நீங்க ஸ்ட்ரைக்கர் அடிச்சீங்கன்னா அப்படியே போய் நிற்கும். அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா அடிப்பீங்க, அப்போ உங்க ஸ்ட்ரைக்கிங் எல்லாமே தப்பு தப்பா பண்ணுவீங்க. அது மாதிரி இங்க நீங்க குவிக்கா சூரியகுமார் யாதவ் ஸ்டாண்ட் அவுட் எக்ஸாம்பிள். நான் வந்த உடனே அப்படிதான் ஆடுவேன்னா முடியாது. இந்த பிட்ச்ல கொஞ்சம் மெதுவா பேட் ஸ்விங் எல்லாம் ஸ்லோ டவுன் பண்ணிட்டு கொஞ்சம் கிராஃப் பண்ணிட்டு அப்புறம் தான் அடிக்க முடியும். அபிஷேக் சர்மா எக்ஸெப்ஷனல், பிகாஸ் அவர் இறங்கி பிச்சர் பால் போயிடுறாரு எப்படி போனாலும். பிளஸ் இவங்க மூளை இல்லாம அபிஷேக் சர்மாங்க ஏத்துறாங்க. நீங்க பும்ராவும் கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கு காரணம் ஃபாஸ்டா ஏத்துறாரு. நீங்க ஃபாஸ்ட் போலிங் ஏத்தி இதுல ஒண்ணுமே பண்ண முடியாது. சிவம் டூபே மாதிரியோ இல்ல ஸ்பின்னர், ஜெனுவின் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப கஷ்டம். அல்டிமேட் யாரு? வருண் சக்கரவர்த்தி இல்ல, வருண் தான் சக்கரவர்த்தி. அந்த போலிங் நீங்க ஆட முடியாது இந்த பிட்ச்ல. அது அவரும் சம்டைம்ஸ் விக்கெட் டேக்கிங்னு ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு போடுறாரு டாஸ் பண்ணி, அது போட்டாருன்னா டீம் கவுந்து. அவரு பால் ஸ்கிட்டிஷ் டெலிவரி ஸ்கிட்டிங் அதையே போட்டுருந்தாருன்னா ரைட் ஆன் டாப்ல நாம இருப்போம். அதான் இதுதான் இவ்வளவுதான் விஷயம். நீங்க வேகமா போடுறது, அந்த பால் இஸ் கமிங் ஆன் டு த பேட்னா சூரியகுமார் யாதவ், சஞ்சு சாம்சன் எல்லாம் ஃபீஸ்ட், அவங்களுக்கு பேரடைஸ். பட் அதுல போலிங் போடுறது வந்து ஹெல் யாருக்கு? சிவம் டுபே. அங்க வந்து ஜெனுவினா குவிக்கா போடுறவங்க தான் தப்பிக்க முடியும். அந்த மாதிரி depends on the quality of the pitch. ஓகே பாஸ், இதுவும் நல்லாவே சொல்லிட்டீங்க. லைக் இதுல நெக்ஸ்ட் விஷயங்கள் வந்து இந்தியா நெக்ஸ்ட் வந்து லைக் இந்தியால T20 ஆட போறாங்க. லைக் வேர்ல்ட் கப் T20ல வருது, IPL இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த ஒரு ஃப்ளோல. ஸோ அப்படிங்கும் போது லைக் இந்தியன் பிச்சஸ்க்கு ஏற்ற மாதிரி சேம் இதே மாதிரி ஒரு டெம்ப்ளேட்ல தான் போவாங்களா? இல்ல இங்க வந்து சிராஜ் இந்த மாதிரி ஹர்ஷித் ராணா, ஏன்னா ஹர்ஷித் ராணா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இன்னும் ஒர்க் அவுட் ஆகல, நம்ம எதிர்பார்த்த மாதிரி அவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல் ஹர்ஷித் ராணா ஆகல. பட் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. பட் பும்ராவை தாண்டி ஹர்ஷதீப் சிங் இருக்காரு. சோ பும்ரா ஹர்ஷதீப் சிங் போவாங்களா? இல்ல இதே மாதிரியான ஒரு டீம் தான், மூணு ஸ்பின்னர்ஸ் தான் போவாங்களா? பும்ரா இஃப் இஸ் நாட் கம்ஃபர்டபிள் இன் T20ன்னா வேணா இருக்கலாமே தவிர, பட் பும்ரா வந்து என்னென்னமோ மேட்ச்லாம் பண்ணிருக்காரு IPL. செகண்ட் ஸ்பெல் பும்ரா வந்தாருன்னா மேட்ச் மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் T20 வேர்ல்ட் கப் நீங்க எடுத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வருஷமே அதுல ஒரே ஓவர்ல மேட்ச் மாத்திட்டாரு, 17th ஓவர்ல. அப்புறம் ஹர்திக் பாண்டியா இதெல்லாம் குறை சொன்னா கூட இந்த ஸ்குவாட் பிரமாதமான ஸ்குவாட். இதுல ஒரே ஒருத்தர் மட்டும் ஸ்ரேயஸ் ஐயர் உள்ள வந்தா நல்லா இருக்குங்கிறத ட்ரை பண்ணலாமே தவிர மீதி எல்லாருமே அவங்க ரோல்ஸ் பிரில்லியண்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்லோ அண்ட் லோவா பிச்சஸ் பிஹேவ் பண்ண போகுதுன்னா இந்த ஸ்குவாடை மாத்த வேண்டிய அவசியமே இருக்கு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஏன் தைரியமா சிவம் டுபேட்டே நியூ பால கொடுக்குறாங்கன்னா மெதுவா போட்டா போறோம், டு த ஃபீல்டு போட்டா போறோம். இங்க பந்து நீங்க ஏத்தினீங்கன்னா ஸ்லைஸ் பண்ணா 6 இப்படின்னா 6 அது நடக்காது. மெதுவா போடும்போது உங்க டைமிங் கரெக்டா இருக்கும் நீங்க அடிக்கிறது. ஆனா டிஸ்டன்ஸ் போக வேண்டிய அந்த பால் என்ன ஆகும்? வெறும் ஹைட் மட்டும் போகும். நீங்க லோக்கலா அவுட் ஆகிட்டே இருப்பீங்க. அந்த பால் ரிட்டார்ட்ஸ் when it holds back. அவ்வளவுதான் விஷயம். இந்த மாதிரிதான் பிச்சஸ் பிஹேவ் பண்ண போறதுன்னா இந்த ஸ்குவாட் தான் பெஸ்ட். அப்போ வந்து சிவம் தூபேக்கு வந்து இந்த லக்னோ, சென்னை மாதிரியான பிச்சஸ் எல்லாம் வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், பவுலிங்க்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், இம்பாக்ட் பிளேயருக்கு தேவையில்லை அப்படின்னு. ஆமா, அல்வா அவர் போடுறது ரொம்ப கஷ்டம் ஆடுறது. நான் சொல்றேன், ஸ்ட்ரோக் மேக்கர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னொன்னு டால் அண்ட் பர்லி அண்ட் வெல் பில்ட் மேசிவா 6'3" இருக்கிறாள். தப்பன்னு ஓடி வந்து மெதுவா போட்டா மைண்ட் வந்து ஃபாஸ்டா தான் ஆட தோணும். ஆனா பந்து மெதுவா வரும். இப்ப அவங்க ஃபைன் பாத்தீங்கன்னா அதே அப்படியே பண்ணிட்டு டூபே ஆஃப் பாகிஸ்தான் மாதிரி பண்ணிட்டாரு. ஓடி வந்து ஆஃப் பிரேக் போட்டு இருக்காரு.
அதனாலதான் இவன் பாத்தீங்கன்னா அபிஷேக் சீக்கிரம் ஆடி அவுட், இவர் வந்து குவிக்கா ஏர்லியா ஸ்ட்ரோக் ஆடி லாங் ஆஃப் அவுட் நம்ம சூரியகுமார் யாதவ். பட் அவங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், எத்திக்ஸ் பார்க்கும்போது நம்ம ஒண்ணுமே அழவே இல்லையா, புலம்பவே இல்லையே, அந்த அவுட்டுக்கு எடுத்து நாட் அவுட் மாதிரி எனக்கு அது கிராஸ் பிக் பண்ணாம இருந்தது. பட் we didn't crib about that. அப்படிதான் நீட்டான் உங்களுக்கு சவால். நாங்க எங்களோட ஆடுறதுல ரேஞ்சிலே இல்லை நீங்கன்றத ஒத்துக்க புலம்பினே இருக்காரு. 3 தடவை மீட் பண்ணோம், 3 தடவை நெத்திடியா அஷ்டம் உங்களுக்கு. இதுக்கு நீ பேசவே கூடாது. உங்க சீனியர்ஸ் எஸ்பெஷலி வாசு பக்கர், வக்காரியோனஸ், அப்புறம் பாசித் அலி, ஷோயப் பக்தர், இவங்க எல்லாம் கம்முன்னு இருந்தது. பட் நம்ம எல்லாம் பியூட்டிஃபுல்லா நம்ம கிரிக்கெட்டர்ஸ் குரூம் பண்ணிட்டு இருக்கோம். வேற அவங்க வந்து அவங்க கிரிக்கெட்டர்ஸ் திட்டினீங்க, நம்மள அதோட திட்டிருக்காங்க. திருப்பி மட்டும் நான் ஷோயப் பக்தர் நான் வந்து போலிங் போட்டேன்னா நீங்க ஓடுவீங்க, அப்புறம் திருப்பி இம்ரான் கான் வந்தாருன்னா நீங்க அந்த ஸ்விங் ஆட மாட்டீங்க. டான் பிராட்மன்ல இருந்து கிரிக்கெட் கண்டுபிடிச்சவங்க எல்லாம் கூப்பிடக்கூடாது. இது ஆடுறது இப்ப இருக்கிற இந்தியாவுக்கும் பாகிஸ்தான். இதை பத்தி ஜெயிச்சுட்டு பேச உங்களுக்கு டாஸ் ஜெயிக்கிறதே ஒரு பெரிய சக்சஸ் லெவல் ஆகி போச்சு உங்க கிரிக்கெட். வாய மூடின் கிரிக்கெட் ஆட்டு போங்க, இருக்கிற மரியாதையை காப்பாத்தீங்க. ஓகே பாஸ், இப்போ ஃபைனலா வந்து ஒரே ஒரு விஷயம் பாஸ், இந்தியாவில இந்த ஃபைனல்ஸ்ல வந்து ஒரு குரூஷியல் பார்ட்னர்ஷிப் திலக் வர்மா வர்மக்கலை நல்லா வந்து செயல்படுத்தினாரு. சோ திலக் வர்மாவோட வர்மக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ பேஷண்டா எங்கேயுமே வந்து லைக் பதட்டப்படாம கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இது நல்லா தெரிஞ்சிச்சு. அது கூட வந்து சிவம் தூபே ஒரு சம ரோல், சப்போர்ட்டிவான ஒரு ரோல் பண்ணாரு. சோ சிவம் தூபேயோட அந்த ஒரு கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவர் ஹிட்டர் கடாமுடான்னு அடிப்பாருப்பா ஆறுசாமி அப்படிலாம் சொல்லி நம்ம புகழ்ந்துட்டு இருந்தோம். பட் அதுக்கப்புறம் அவர் சென்சிபிளா லைக் லாஸ்ட் ஐபிஎல்லே பார்த்திருப்போம், லைக் ஸ்லோ டவுன் ஆகி லைக் அந்த பால்ஸ் எடுத்துட்டு போறது, கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போறதுங்கிற அந்த ஒரு ட்ராக்கை மாத்துறாரு. இப்பயுமே அதை நம்ம பண்றாரு. அப்படிங்கும் போது சிவம் துபே அஸ் பேட்டரா எவால்வ் ஆயிருக்காரா அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு பாஸ். அந்த திலக் வர்மா பத்தின ஒரு பெர்ஃபார்மன்ஸும் நீங்க சொல்லலாம். திலக் வர்மா வந்து தான் பாட்டே பாடினேன், திலக் போல வர்மா அப்படின்னு பாட்டே பாடினேன். ஏன்னா திலக் வந்து அவ்வளவு பெரிய ஜீனியஸ் கம்ஸ். He can hit a six, he can play like T20. சடன்லி வந்து 2 or 3 எடுக்கிறதுக்கு ஓடிஐ மாதிரி ஆட முடியும். அப்சல்யூட் டிஃபென்ஸ் ஒரு ஓவர் ஃபுல்லா மெயின்டைன் கொடுத்துட்டு டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடி அடுத்த ஓவர் 4 சிக்ஸ் அடிக்க முடியும். அந்த 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 கெப்பாசிட்டி வந்து எக்ஸ்ட்ராடனரி கெப்பாசிட்டி, 360 டிகிரி கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்கு. அவர் எங்க வேணா ஷைன் ஆவார், எந்த மாதிரி கண்டிஷன்லயும் ஷைன் ஆவார். இப்போ நீங்க இந்த டைப் ஆஃப் கிரிக்கெட் நீங்க ஆனீங்கன்னா நீங்க தப்பிச்சீங்க. சிவம் டுபேக்கு என்ன அட்வான்டேஜ்னா 3 பால் அவர் மெயின்டைன் கொடுக்கறது ஈ கேன் அஃபோர்ட் டு. 3 பால் ரன்னே அடிக்காம பண்ண முடியும். போலர் மூளை இல்லாம ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு போட்டா மீதி 3 பால் சிக்ஸ் அந்த டைம். பட் யாராவது ஒருத்தர் ஸ்ட்ரைட் ஆன் டு த வேஸ்ட் பேக் ஃபுட்லயே போட்டிருந்தா ரொம்ப கிளம்ஸி, ஒரு ஸ்வீப்புக்கோ ஒரு புல்லுக்கோ உடம்பு இடம் கொடுக்காது, ஸ்வீலிங் ஆஃப் த ஹிப்ஸ் அங்க கஷ்டப்படுவார். பட் அவருமே டுவர்ட்ஸ் என் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சிப்பின் பண்ணாரு. வைட்டல் ஒரு ஃபுல் டாஸ் போட்டா சிக்ஸ், ஷூர் சிக்ஸ். அதாவது டவுட்ஃபுல்லா இல்லை, வேற ஊர்ல போய் விடுற சிக்ஸ். ஸோ எல்லாருமே டாப் கிளாஸா பண்றாங்க. மோர் தென் இஸ் பேட்டிங், ஐ லவ் சிவம் டுபே ஃபார் ஹிஸ் bowling. தட்ஸ் அப்சல்யூட் பிரில்லியன்ஸ். அவர் ஓடி வந்து எந்த பால் எப்படி போறது தெரியல. அண்ட் நடுவுல மேட்ச் கையில வந்தப்புறம் கூட ஸ்ரீலங்காக்கு அகேன்ஸ்டா வந்து வைட் அவுட் செஞ்சு ஆப்ஷன் போட ஆரம்பிச்சு. வைடு போனாலும் பரவாயில்ல, அதெல்லாம் அப்படியே தோனி கிட்ட இருந்து லேர்னிங். மெதுவா ஆடு, ஒரு போலர் வருவான் கரெக்டா நமக்கு ஆபத் பண்றான், அவனை கொடுத்துதான் ஆகணும், கொண்டுடு அவனு. அதுக்கப்புறம் வைடு போட்டா பரவாயில்ல, வைடே போடு, லைன்ல போடாது, ரன்ஸ் போவானான்றது அதெல்லாம் கரெக்டான லேர்னிங், பர்ஃபெக்டா பண்றது. சூப்பர் பாஸ். சோ இதுதான் பாஸ் எனக்கு நான் உங்ககிட்ட பேசணும்னு இருந்துச்சு. சோ ஃபைனலா வந்து லைக் ஒரே ஒரு விஷயம் தான், லைக் இதுல இருந்து இந்தியாவோட டேக்அவே என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன் பாஸ். இந்த டேக்அவே வந்து இந்தியாவுடைய டேக்அவே, இந்தியா வில் ஸ்பாயில் த ஸ்லீப் ஃபார் எனி டீம். நைட் வந்து ஸ்லீப்லெஸ்ஸா இருக்கும் ஃபார் எனிபடி இன் எனி டோர்னமெண்ட். பிகாஸ் வி ஆல்வேஸ் பிரிங் அப் சர்ப்ரைசஸ். அது ஒரு பக்கம். ஒன்லி ஏரியா ஆஃப் கன்சர்ன் விச் ஐ ஃபவுண்ட் வாஸ் ஃபீல்டிங். ஃபிளட் லைட்ஸ்ல கஷ்டம் தான் நான் ஒத்துக்கிறேன். பட் ஃபிளட் லைட்ஸ்லயே போலர் வந்து டியூலியே போலிங் போட்டு பிராக்டிஸ் பண்ணணும் ஸ்பின்னர்ஸ். அண்ட் ஃபீல்டர்ஸ் வெறும் லாங் ஆஃப்ல இருக்கிற ஒரு ஃபீல்டரா இருந்தா ப்ராப்ளமே கிடையாது, ஹை கேட்ச் ப்ராப்ளம் இல்லைன்னா டைரக்ஷன் ஸ்ட்ரெயிட்டா வருது விஷனுக்கு. ஆனால் ஸ்கொயர் லைக் மிட் விக்கெட்ல நிக்கிற ஃபீல்டருக்கு மட்டும் நீங்க பாக்குற பேட்ஸ்மேனை நீங்க பாக்குறது ப்ரொஃபைல பாக்குறீங்க, பேட்டரோட ப்ரொஃபைல பாக்குறீங்க. அந்த ப்ரொஃபைல்ல இருந்து பால் ஆங்குலரா வரும், காத்துல ஸ்லோவாயின் இப்படி வரும். அதை எப்படி பிடிக்கிறதுன்றது மேட்ச் சிமுலேஷன்லயே ஸ்கொயர் லைக் அண்ட் மிட் விக்கெட்ல ஃபீல்டர்ஸ் நின்று எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணணும். அதாவது நீங்க திரும்பி நிக்கிறீங்க, உங்க முதுகுதான் எனக்கு தெரியுது, திடீர்னு நான் பேட் அடிக்கிற சவுண்ட் கேட்டு நீங்க கரெக்டா போய் பிடிக்கணும் கேட்சஸ். அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணணும்ன்றது என்னுடைய எண்ணம். அண்ட் அந்த சூப்பர் ஓவர் மேட்ச்ல கூட பாத்தீங்கன்னா நிறைய ஒரு ரன் வந்து டூஸ் ஆக்கி விட்டோம், சரியா பால பிக் பண்ணாதனால. ஸோ பிக் அண்ட் த்ரோ ஒரு பக்கம், அண்ட் கேட்சஸ், ஹை கேட்சஸ் இன் ஆங்குலர் பொசிஷன்ஸ். இதை ரெக்டிஃபை பண்ணிட்டு ஒரு நியூசிலாந்து டீமுக்கு சவாலா வரணும் ஃபீல்டிங்ல. மற்றபடி எனக்கு எந்த ஏரியா கன்சர்ன் இல்லை, எக்ஸ்ட்ராடனரி கிரிக்கெட் ஆகும். சூப்பர் பாஸ். ஸோ ஃபைனலா ஏஷியா கப் பத்தி ஒரு இன்சைட்ஸ் அழகா கொடுத்துட்டீங்க. ஸோ ரொம்ப டீட்டெயிலா இருந்துச்சு பாஸ். ஸோ வேற ஒரு ஷோல வேற ஒரு எபிசோட்ல நம்ம லைக் சிஎஸ்கே பத்தி இந்த ரிட்டன்ஷன்ஸ் பத்தி எல்லாம் பேசணும்னு இருக்கோம். ஸோ கண்டிப்பா அதுல ஒரு தாட்டி நம்ம மீட் பண்ணலாம் பாஸ்.
ஸோ மக்களே, வேற ஒரு எபிசோட்ல வேற ஒரு கெஸ்டோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் லெட்ஸ் பாய் ஃப்ரம் ரஞ்சித் தங்கராஜ். தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹேட் அ கிரேட் டைம். அண்ட் இங்கே எப்பவுமே எந்த டோர்னமெண்ட்லயுமே இந்தியான்னா ஃபினாலே, மற்ற டீம் எல்லாம் பின்னாலே. அதை நீங்க சொல்லினே இருங்க கூப்பிட்டாலும், அதான் நம்மளால என்ஜாய் பண்ண முடியும். ஹேட்ஸ் ஆஃப் டு இந்தியா. This video is co-sponsored by StruCred app. StruCred காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1000 rupeesல இருந்து 15,000 rupees வரைக்கும் இன்ஸ்டன்ட் கிரெடிட் கொடுக்குறாங்க. உங்க வீட்ல இருக்க எல்டர்ஸோட கன்சல்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க.